தமிழ்நாட்டில் உள்ள வடமாநில தொழிலாளர்கள் அச்சமடைய வேண்டாம் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார். புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் விவகாரத்தில் கலவரத்தை தூண்டும் வகையில் கருத்து பதிவிட்டதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். தமிழ்நாட்டில் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் சில வீடியோக்கள் பரவின. அச்சுறுத்தல் காரணமாக புலம்பெயர் தொழிலாளர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்வதாகவும் தகவல்கள் பரவின. இதனையடுத்து அந்த வீடியோ போலியானது என்றும் இது வதந்தி என்றும் தமிழ்நாடு காவல்துறை விளக்கம் அளித்தது. ஹோலி பண்டிகை கொண்டாடுவதற்காகவே தாங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வதாகவும் தமிழ்நாட்டில் வேலை செய்யும் புலம்பெயர் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதனிடையே புலம்பெயர் தொழிலாளர்கள் தொடர்பாக தவறான தகவல் பரப்பினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், டிஜிபி சைலேந்திரபாபு ஆகியோர் எச்சரித்தனர். இந்த நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள புலம்பெயர் தொழிலாளர்கள் அச்சமடைய வேண்டாம் என ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில் தமிழ்நாட்டு மக்கள் மிகவும் நல்லவர்கள் மற்றும் நட்பானவர்கள் எனவும் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக வதந்தி பரப்புவோர் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தியுள்ளார். மேலும் புலம்பெயர் தொழிலாளர்களை கணக்கீடு செய்வது அவசியம் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். நம்ம தமிழர் பல்வேறு மாநிலம் இருக்காங்க, அதே போல் பல மாநிலம் இங்கே வேலை செய்கிறாங்க. இதெல்லாம் தொன்று நடக்கிற விஷயம். ஆனால் பொதுவாகவே வதந்திகள் யாராக இருந்தால் பரப்புறதுன்றது தப்புது. புள்ளிவிவரங்களை எடுத்துட்டு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பாதுகாப்பை நம்ம முழுமையாக உறுதிப்படுத்தணும். அதுதான் ஒரு அரசாங்கத்துடைய கடமை. இதனிடையே தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சினை தொடர்பாக அறிக்கை ஒன்று வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையில் தவறான தகவலை பரப்பும் கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளதாக கூறி அண்ணாமலை மீது 4 பிரிவுகளின் கீழ் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் 24 மணி நேரம் கால அவகாசம் அளிக்கிறேன் என்றும் முடிந்தால் கைது செய்யுங்கள் என்று அண்ணாமலை ட்விட்டரில் சவால் விட்டுள்ளார். பொய் வழக்குகளை போட்டு ஜனநாயக குரல் வலைகளை நசுக்கிவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மற்றொரு புறம் பாஜகவின் வெறுப்பு அரசியல் தமிழ்நாட்டு மண்ணில் ஒருபோதும் எடுபடாது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். இனியும் தொடர்ந்து வதந்தி பரப்பி வன்முறை சூழலை உருவாக்க நினைத்தால் சட்ட ரீதியான நடவடிக்கையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்பட்டதாக வதந்தி பரப்பியோர் மீது பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதோடு சட்டப்படி அவர்களுக்குள்ள பிற உரிமைகளையும் அரசு உறுதிப்படுத்த வேண்டும் என திருமாவளவன் கேட்டுக் கொண்டுள்ளார். வெளிமாநில தொழிலாளர் எதிர்ப்பு விஷமத்தன்மையை முறியடிக்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். நாடு தழுவிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி அமைக்கும் பாதையில் தமிழ்நாட்டில் வெற்றி கண்டுள்ள திமுக ஆட்சிக்கும் பாஜகவின் வஞ்சகத்தை உணர்ந்து அந்த கட்சியை கூட்டணியிலிருந்து வெளியேற்றிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் ஆட்சிக்கும் நெருக்கடி ஏற்படுத்தும் உள்நோக்கத்துடன் புலம்பெயர் தொழிலாளர் தொடர்பாக வதந்திகள் பரப்புரை செய்யப்பட்டுள்ளதாக முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். புலம்பெயர் தொழிலாளர்கள் பிரச்சினைக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான் காரணம் என தமிழக காங்கிரஸ் தலைவர் KS அழகிரி குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அரைவேக்காடுகளுக்கு பதில் சொல்ல முடியாது என சீமான் பதில் அளித்துள்ளார். ஒரு சிலர் வேண்டுமென்றே திட்டமிட்டு அதை செய்கிறார்கள். அந்த ஒரு சிலர் வேற யாரும் இல்ல, 2 பேர் தான். ஒன்று பாரதிய ஜனதா RSS மறைமுகமாக செய்கிறார்கள், இன்னொன்று சீமான் வெளிப்படையாக செய்கிறார். இவங்க தான் காரணம், வேற யாரும் காரணம் அல்ல. முதலமைச்சர் நேரடியாக அவர்கள் மீதே நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுல சுற்றி வளைச்சி போஸ்டர் யார் ஓட்டினான்லாம் போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சீமான் தன்னுடைய விளம்பரத்திற்காக தமிழக மக்களுக்கும் வட இந்திய தொழிலாளர்களுக்கும் இடையே இந்த பிரச்சனையை தோற்றுவிக்கிறார். ராகுல் காந்தி பேச்சு. திருப்பூரில் ஆய்வு மேற்கொண்ட பீகார் குழுவினர் தமிழ்நாடு அரசின் நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்தனர். திருப்பூரில் புலம்பெயர் தொழிலாளர்கள் தாக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் வதந்திகள் பரப்பப்பட்டதால் தொழிலாளர்கள் அச்சமடைந்தனர்.
இந்த விவகாரம் தொடர்பாக உண்மை நிலையை அறிய பீகார் மாநில அரசின் சார்பில் அமைக்கப்பட்ட சிறப்பு குழுவினர் சென்னை வந்தனர். இதனைத் தொடர்ந்து திருப்பூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்த அவர்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர். இதில் பீகார் மாநில ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி செயலர் பாலமுருகன், திருப்பூர் ஆட்சியர் வினீத், இரு மாநில காவல்துறை அதிகாரிகள், தொழிலாளர் சங்க பிரதிநிதிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பு குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பீகார் மாநில ஊரக வளர்ச்சி உள்ளாட்சி செயலர் பாலமுருகன், மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு நன்றி தெரிவித்தார். பீகார்ல இருந்து வந்து இங்க வேலை செய்யற ஒர்க்கர்ஸ் கிட்ட எல்லாம் மீட் பண்ணி இங்க கண்டினியூஸா பேசினது, ஸ்பெஷல் செல் கிரியேட் பண்ணது, ஹெல்ப்லைன் கிரியேட் பண்ணது, மெசேஜஸ் வந்து கொடுத்தது, அது மாதிரி ஃபேக் நியூஸ் போட்டவங்க மேல ஆக்ஷன் எடுத்தது, இது மாதிரி கண்டினியூஸா கான்ஃபிடன்ஸ் பில்டிங் மெஷர்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்ததால இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் ரொம்ப நார்மலைஸ் ஆகிட்டு இருக்கு. மேலும் வதந்தி பரப்பிய 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு வங்கி கணக்குகளை முடக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சசாங்க் ஷாய் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட வீடியோக்களை தடை செய்யவும் யூடியூப் உள்ளிட்ட தளங்களுக்கு பரிந்துரைத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் புலம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து வதந்தி பரப்பியவர்களை பிடிக்க தமிழ்நாடு போலீசார் பீகார் மற்றும் டெல்லிக்கு விரைந்துள்ளனர். தொடர்ந்து போலியான ட்விட்டர் கணக்கு மூலம் வீடியோ பரப்பியவரின் செல்போன் எண் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் குற்றவாளியை தேடி உதவி ஆணையாளர் சரவணன் தலைமையிலான தனிப்படை குழுவினர் பீகார் சென்றுள்ளனர். ட்விட்டர் ஹேண்டில்ஸு, யூடியூப் சேனல்ஸு அண்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் போட்டவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அண்ட் யூடியூப், ட்விட்டர் அண்ட் யூடியூப் அப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கோட லீகல் டீமோட தொடர்பில் இருந்துட்டு இந்த 3 போஸ்ட் எடுக்கிறதுக்கு டேக் டவுன் பண்ணுறதுக்கு ரிக்வெஸ்ட் அமைச்சிருக்கோம். இதேபோல் வதந்தி பரப்பிய பிரசாந்த் உம்ராவ் என்பவரை கைது செய்ய திருச்செந்தூர் டிஎஸ்பி வசந்தராஜ் தலைமையிலான போலீசார் டெல்லி சென்றனர். அங்கிருந்து நொய்டா செல்லும் போலீசார் தலைமறைவாக இருக்கும் பிரசாந்த் உம்ராவை கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். இதனிடையே சென்னை கோயம்பேட்டில் படங்கள் மொத்த வியாபாரிகள் சங்கம் சார்பாக வடமாநில தொழிலாளர்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் விதமாக அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய சென்னை கூடுதல் ஆணையர், தமிழ்நாட்டில் வேலை செய்து வரும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு எந்தவொரு அச்சுறுத்தலும் இல்லை என்றும் புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை காவல்துறை உறுதி செய்யும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு மற்றும் பீகார் இடையிலான பிரச்சனையில் மத்திய அரசு இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் தேஜஸ்வி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புலம்பெயர் தொழிலாளர்கள் நலனில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பீகார் மற்றும் தமிழ்நாடு அரசு பொறுத்துக் கொள்ளாது என்று கூறியுள்ளார். இந்நிலையில் இரு மாநிலங்களிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் தேஜஸ்வி வலியுறுத்தியுள்ளார். ये 2 राज्यों का मामला है, तो इसमें भाई भारत सरकार का क्या काम कर रहे हैं लोग? भारत सरकार का कंसर्न आपको दिखे इस पूरे मामले में? புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரத்தில் சீமானை கைது செய்து சிறையில் அடைத்தால் பிரச்சனை முடிவுக்கு வரும் என ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் வேட்பாளரான EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தேர்தலை பொறுத்தமட்டில் ஜனநாயகத்தை தாண்டி பணநாயகம் வென்றிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரவலான குற்றச்சாட்டும் இருக்கு. நீங்க எப்படி பாருங்க? அது ஒரு மிக தவறான குற்றச்சாட்டு. ஏனென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தோற்றவர்கள் வேண்டுமென்றே சொல்கின்ற குற்றச்சாட்டு. வாக்குப்பதிவு முடிந்த அன்றைக்கு அதிமுகவுடைய வேட்பாளராக இருந்த தென்னரசு தேர்தல் ஆணையம் மிகச்சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றது. எந்தவித தவறும் நடக்கவில்லை. ஈரோடு மக்களை பொறுத்தவரையில் நாகரிகமானவர்கள், சண்டை சச்சரவு இல்லாமல் எந்த முறைகேடும் இல்லாமல் தேர்தல் மிகச்சிறப்பாக நடந்தது என்று அவரே நற்சான்றிதழ் வழங்கியிருக்கின்றார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நீங்க வரீங்க, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கு. இந்த தேர்தலில் நான் உழைத்ததை விட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர்கள், அமைச்சர்கள், தொண்டர்கள் கடுமையாக உழைத்தார்கள். காங்கிரஸ் தொண்டர்களும் தமிழ்நாடு முழுவதும் இருந்து ஈரோட்டுக்கு வந்து இந்த தேர்தலில் பங்கேற்று மிகப்பெரிய வெற்றியை எனக்கு தேடி தந்திருக்கின்றார்கள். இந்த வெற்றி அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்தது திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளினுடைய உழைப்பு தானா? உண்மைதான், உண்மை. அதை நான் மறுக்கவில்லை. ஏனென்றால் எனக்காக மிகவும் உழைத்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கின்ற காங்கிரஸ் பேரியக்கம் மற்றும் கூட்டணியை சார்ந்த அருமை நண்பர்கள். அதேபோல் பிரச்சாரத்திற்கு வந்து மக்களை மிகப்பெரிய அளவிலே கவர்ந்த கனிமொழியாக இருந்தாலும் சரி, கமலஹாசன் இருந்தாலும் சரி, அல்லது உதயநிதியாக இருந்தாலும் சரி,
அல்லது எல்லாவற்றிற்கும் மேலாக முதலமைச்சர் அவர்களுடைய பிரச்சாரம் என்பது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்பதுதான். வடமாநில தொழிலாளர்கள் பிரச்சனை அப்படிங்கிறது பல தரப்புல பல சர்ச்சைகளை ஏற்படுத்தி இருக்கு. இதுல ஒரு பொய்யான வதந்தியை பரப்புகிறார்கள் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை? இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே வழி சீமானை கைது செய்து உள்ளே போட வேண்டும். மக்கள் அரசை தேடி சென்ற காலம் மாறி மக்களை தேடி அரசு வரும் காலம் வந்துவிட்டதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வு செய்யும் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் 3வது கட்டமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மதுரை சென்றுள்ளார். 2 நாள் பயணமாக அங்கு சென்ற முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு விமான நிலையத்தில் பிரம்மாண்ட பேனா ஒன்றை திமுக தொண்டர் பரிசளித்தார். பின்னர் ஆட்சியர் அலுவலகத்தில் முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, திண்டுக்கல் ஆகிய 5 மாவட்டங்களைச் சேர்ந்த வர்த்தகர்கள், விவசாயிகள், மீனவர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களின் குறைகளை தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மக்கள் பிரச்சனையில் அரசு கவனம் செலுத்துவதாக கூறிய முதலமைச்சர் நம்பிக்கைக்கு ஏற்றபடி நிச்சயம் செயல்படுவோம் என குறிப்பிட்டார். மக்கள் அரசை தேடி போன காலம் மாறி மக்களை தேடி அரசு வந்துகிட்டு இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். விவசாயிகளுக்கான தனி பட்ஜெட்டை தயாரிக்கிற நேரத்தில் கூட அந்த துறையினுடைய அமைச்சர், அந்த துறையினுடைய அதிகாரிகள் மண்டலமாக சென்று விவசாயிகள் நிர்வாகிகள் எல்லாம் பிரதிநிதிகளெல்லாம் கூப்பிட்டு உட்கார வச்சு கலந்து பேசி அவங்கள கருத்துக்களை கேட்டு தான் அந்த விவசாயிகளுடைய பட்ஜெட்டும் தாக்கல் செய்யப்படுகிறது என்பதை நீங்கள் எல்லாம் நன்றாக அறிவீர்கள். இதில் பல்வேறு அமைப்பினர் தங்கள் கோரிக்கைகளை முதலமைச்சர் முன் வைத்தனர். உடனடியாக தீர்வு காணப்படும் என்றும் முதலமைச்சர் உறுதியளித்ததாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒவ்வொரு மாவட்டத்தின் சார்பாக அங்கே இருக்கக்கூடிய தொழில் வணிக பிரச்சனைகள் என்ன கட்டமைப்புகள் இன்னைக்கு தேவையா இருக்கு, அதே மாதிரி விவசாய சங்க பிரதிநிதிகளுக்கும் என்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக ரொம்ப கேட்டாங்க. நிறைய டிபார்ட்மெண்ட்டோட எம்எஸ்எம்இ கனெக்டில் இருக்காங்க. அப்படி ஒரு சூழ்நிலையில் சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை பலப்படுத்தணும், சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கோம். கூட்டம் முடிந்த பின்னர் அரசு விருந்தினர் மாளிகைக்கு செல்லும் வழியில் திடீரென காரில் இருந்து இறங்கிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே காத்திருந்த மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்றார். இதன் தொடர்ச்சியாக மதுரை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி, சிவகங்கை ஆகிய 5 மாவட்டங்களில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காவல்துறை உயர் அதிகாரிகள், தென்மண்டல காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க், சரக டிஐஜிக்கள், 5 மாவட்ட எஸ்பிக்கள் பங்கேற்றனர். சைபர் கிரைம் குற்றங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காவல்துறை அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். மதுரையில் கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் ஆய்வு மேற்கொண்டுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் 5 மாவட்டங்களின் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். மதுரை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தென்மண்டல காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க், சரக டிஐஜிக்கள், மதுரை, திண்டுக்கல், தேனி, ராமநாதபுரம், சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் பங்கேற்றனர். ஆலோசனைக் கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர் போதைப்பொருள் புழக்கத்தை முற்றிலுமாக தடுத்து சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் சைபர் குற்றங்கள் குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் அதனை தடுக்க முடியும் என முதலமைச்சர் கூறினார். இதற்கு காரணமானவர்களை விரைவில் சட்டத்தின் முன் நிறுத்த வேண்டியது உங்கள் கடமை. இவ்வகை குற்றங்களில் பெரும்பாலும் ஏமாற்றப்படுவது எளிய நடுத்தர வர்க்கத்து மக்கள். ஆகவே உங்கள் தொழில்நுட்ப பிரிவுகளின் திறமையை கூர்மைப்படுத்தி இதனை நீங்கள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று நான் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். நீதிமன்ற உத்தரவுப்படி தங்கள் பகுதிக்கு வந்த திருப்போரூர் முருகன் கோயில் தேர் உற்சவத்திற்கு பட்டியலின மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் முருகன் கோயில் தேர் உற்சவம் தங்கள் பகுதிக்கு வர வேண்டும் என 15வது வார்டு உறுப்பினர் வழக்கு தொடர்ந்தார்.
வழக்கை விசாரித்த நீதிபதி எல்லா சாலைகளுக்கும் செல்லும் தேர் பட்டியலின மக்கள் வசிக்கும் படவேட்டம்மன் கோயில் தெருவிலும் செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார். அதன்படி படவேட்டம்மன் கோயில் தெருவிற்கு தேர் சென்றது. அப்போது மக்கள் பூக்கள் தூவி வடியெங்கும் பட்டாசு வெடித்து தேங்காய் உடைத்து ஆரவாரமாக தேரை வரவேற்றனர். சென்னையில் மாநகர பேருந்துகளை தனியார் இயக்கும் வகையில் புதிய முயற்சியை மாநகர போக்குவரத்து கழகம் செயல்படுத்த உள்ளது. இதற்கு போக்குவரத்து ஊழியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பாக சென்னையில் 625 வழித்தடங்களில் 3436 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. நாள்தோறும் 29,50,000க்கும் மேற்பட்ட மக்கள் இந்த பேருந்துகளில் பயணம் செய்து வருகின்றனர். பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து சேவை, முதியவர்களுக்கான கட்டணமில்லா சேவை, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பஸ் பாஸ், 30 நாட்கள் விருப்பம் போல் பயணம் செய்யும் பயணச்சீட்டு உள்ளிட்ட திட்டங்களை மாநகர போக்குவரத்து கழகம் செயல்படுத்தி வருகிறது. இந்நிலையில் சென்னையில் பேருந்துகளை இயக்க தனியாருக்கு அனுமதி கொடுக்க மாநகர போக்குவரத்து கழகம் முடிவு செய்திருக்கிறது. பேருந்துகளை இயக்கும் தனியார் நிறுவனங்கள் நஷ்டமடைந்தால் அவற்றிற்கு உரிய இழப்பீடு அரசு தரப்பில் வழங்கும் விதமாக கிராஸ் காஸ்ட் கான்ட்ராக்ட் என்ற முறையில் இந்த திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு 500 பேருந்துகளையும் 2025ஆம் ஆண்டு 500 பேருந்துகளையும் இயக்க முடிவு செய்யப்பட்டு ஒப்பந்தம் கோரப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பயணிக்கும் பயணிகளின் சேவையை விரிவுபடுத்துவதற்காக இத்திட்டத்தை முன்னெடுத்திருப்பதாக சென்னை மாநகர போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் சென்னை மாநகரில் தனியார் பேருந்து சேவையை அறிமுகம் செய்வதற்கு திமுகவின் தொழிற்சங்க அமைப்பான தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இதேபோன்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் முடிவை கண்டித்து திங்கட்கிழமை மாநகர போக்குவரத்து கழகத்தில் அனைத்து பணிமனைகளிலும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று இடதுசாரி தொழிற்சங்கமான CITU அறிவித்துள்ளது. இந்த பேருந்துகள் தனியாருக்கு சொந்தம். ஓட்டுநர், நடத்துனர், டெக்னிக்கல் எல்லாம் தனியாரை நியமித்துக் கொள்வார்கள், அவர்கள் இயக்குவார்கள் என்ற அந்த ஏற்பாட்டின் மூலம் புதிய வேலைவாய்ப்பை முழுக்க பறிக்கிறார்கள். அரசு வேலைக்கு ஆள் எடுக்காது, தனியார் வேலைக்கு ஆள் போடுவார்கள். கான்ட்ராக்டில் போடுவார்கள், கேஷுவலில் போடுவார்கள், எப்படி வேணாலும் போடுவார்கள். அப்படி வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆட்கள் இந்த முறையில் எடுக்கப்பட்டால் அங்கே பட்டியலின மக்கள், பிற்பட்ட மக்கள், மிகவும் பிற்பட்ட மக்கள், அவர்களுக்கான இடஒதுக்கீடு போன்ற அனைத்தும் அடிபட்டு போகும் என்பது ஒன்று. போக்குவரத்து கழகத்தின் அறிவிப்புக்கு கண்டனம் தெரிவித்துள்ள அண்ணா தொழிற்சங்கம் இந்த முடிவு ஊழலுக்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளது. நிச்சயமாக தனியாரிடம் போனா அந்த டீசல் விலை உயர்வுக்கு ஏற்ப டிக்கெட் பேருந்து உயர்த்துவாங்க. பேருந்துடைய விலைகள் அதிகமா இருக்குது. இதையெல்லாம் கணக்கு எடுத்து எல்லாமே மக்கள் தலைமையில தான் போய் சேரும் ஒழிய இது சேவையா இருக்காது. இது ஒரு வியாபாரம் ஆயிடும். அதை அரசு கவனத்தில் கொண்டு இது பொதுமக்களுடைய சேவைத்துறை என்பதை மனதில் வைத்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய அரசாங்கம் தான் இதுக்கு முதலீடு செய்து இது நடத்த வேண்டும் ஒழிய தனியாரிடம் கொடுக்கக்கூடாது. தனியார் பேருந்துகளை அனுமதித்தால் கட்டணம் அதிகரிக்கும் என பயணிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். பிரைவேட் பஸ்னா சார்ஜ் அதிகம் தான் சார், கண்டிப்பாக சார்ஜ் அதிகம். நம்ம நினைக்கிற நேரத்தில் போய் ஏற முடியாது, இறங்க முடியாது. இதுன்னா ஒரு கவர்மெண்ட்டில் கூட அந்த ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது. கரெக்டான நேரத்துக்கு வர்றதில்ல, அதெல்லாம் ஓகே. பட் இருந்தாலும் நமக்கு சார்ஜ் கம்மியாக இருக்குது. இப்போ தான் மகளிருக்கு ஃப்ரீயான ஒரு இதுன்னு இப்போ வந்திருக்குது. இந்த ஸ்கீம் இப்போ ப்ரைவேட்டாக விட்டாங்கன்னா அந்த மகளிர் ஃப்ரீயை இதில் டபுள் படுத்திடுவாங்க. ப்ரைவேட் பஸ்ஸுனால எல்லாமே 100% பாதிப்பு தான். ஏன் சொல்கிறோன்னா பிரைவேட் பர்சன்ஸ் ஒழுங்கா அவங்க கண்டக்டர், டிரைவர்லாம் ட்ரைனிங் எடுத்துட்டு வந்திருக்காங்களான்றது யாருக்குமே தெரிய போறது கிடையாது. செகண்ட் ஆப்ஷனு டிக்கெட் ரேட்ஸ் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே மக்கள் பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாமே ஏற்றி வாழுறதா சாகுறதான்னு முழிச்சிட்டு இருக்கிறோம். மேலும் தற்போது வழங்கப்படும் சலுகைகள் தொடருமா என்ற சந்தேகமும் எழுப்பியுள்ளன. பெண்களுக்கு கட்டணமில்லா டிக்கெட், முதியோர்களுக்கான இலவச டிக்கெட், இது போன்ற பல்வேறு விதமாக அரசு சலுகைகள் இருக்கக்கூடிய பேருந்துகளாக தற்போது அரசு போக்குவரத்து கழகம் இயங்கி வரக்கூடிய நிலையில 1000க்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள் வந்தால் இந்த திட்டங்கள் தொடருமா அப்படிங்கிறது தான் மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் வேல்முருகன், நியூஸ் 18 தமிழ்நாடு. சென்னை மாநகரில் தனியார் பேருந்து சேவையை அறிமுகம் செய்யும் முடிவுக்கு சசிகலா கண்டனம் தெரிவித்துள்ளார்.
திமுக அரசின் இந்த நடவடிக்கையால் போக்குவரத்து ஊழியர்கள் வேலை இழக்கும் அபாயம் ஏற்படும் என தெரிவித்துள்ள அவர், லாப நஷ்ட கணக்கு பார்ப்பதை தவிர்த்துவிட்டு மக்கள் விரோத முடிவை உடனடியாக கைவிட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். சிவகங்கை மாவட்டத்தில் கீழடி அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடி மற்றும் அதனை சுற்றியுள்ள கொந்தகை, அகரம், மணலூர் ஆகிய இடங்களில் அகழாய்வுகள் நடந்தன. இந்த அகழாய்வில் செங்கல் கட்டுமானங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள், குறியீடுகள் பொறிந்த பானை ஓடுகள், சுடுமண் முத்திரைகள், கண்ணாடி, சங்கு, மணிகள் உள்ளிட்டவை கிடைத்தன. மேலும் கொந்தகையில் 100க்கும் மேற்பட்ட முதுமக்கள் தாழிகள் கண்டெடுக்கப்பட்டன. இவை கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டவை என தெரிய வந்தது. இந்நிலையில் முக்கியத்துவம் வாய்ந்த தொல்பொருட்களை பொதுமக்கள் மற்றும் மாணவர்கள் தெரியும் வகையில் கீழடியில் அருங்காட்சியகம் அமைக்க தொல்லியல் துறை முடிவு செய்தது. அதன்படி 30,000 சதுரடி பரப்பளவில் 25 கோடி ரூபாய் மதிப்பில் கீழடியில் பிரம்மாண்டமான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது. இது 6 காட்சி கூடங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்து பார்வையிட்டார். அருங்காட்சியகத்தில் இறுதிக்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதால் 10 நாட்களுக்கு பிறகு பொதுமக்கள் பார்வைக்கு திறந்து வைக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தென் தமிழக மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. நாளையும் நாளை மறுநாளும் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பொதுவாக வறண்ட வானிலையே நிலவக்கூடும். வரும் 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் டெல்டா, தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலின் ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும். சென்னை அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. தமிழ்நாட்டில் வைரஸ் காய்ச்சல் வேகமாக பரவி வரும் நிலையில் கொரோனா வைரஸ் பாதிப்பும் அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த மாதம் 15ஆம் தேதி 6 பேருக்கு தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்ட நிலையில் நேற்று ஒரே நாளில் புதிதாக 29 பேருக்கு தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக கோவையில் 6 பேருக்கும் சென்னையில் 4 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பாதிப்பு காரணமாக 134 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த 25ஆம் தேதி முதல் மார்ச் 3ஆம் தேதி வரையிலான ஒரு வார காலத்தில் கோவையில் 28 பேருக்கும் சென்னையில் 17 பேருக்கும் கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. கோவை, சென்னை நகரங்களில் தொற்று பாதிப்பு அதிகரித்து வருவதாகவும் அதேவேளையில் அங்கு 1க்கும் மேற்பட்டவர்களுக்கு பரவும் கிளஸ்டர் கிடையாது என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் வருகிற 10ஆம் தேதி 1000 இடங்களில் காய்ச்சல் முகாம் நடத்தப்படும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு சென்னை பெஸ்ட் நகரில் தனியார் மருத்துவமனையின் சார்பில் சிறுநீரக உடல் நல விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் மா. சுப்பிரமணியன், பீகார் பாஜகவினர் போலி வீடியோக்களை பரப்புவதாகவும், ஆனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவித்துள்ளதாகவும், இதன் மூலம் பாஜகவின் இரட்டை நிலைப்பாட்டை புரிந்து கொள்ள முடிகிறது என தெரிவித்தார். வருகிற 10ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதிலும் ஒரே நாளில் 1000 இடங்களில் இந்த வைரஸ் காய்ச்சலுக்கான சிறப்பு முகாம்கள் நடத்துவது என்று முடிவெடுத்திருக்கிறோம். எனவே வருகிற 10ஆம் தேதி காலை தொடங்கி பிற்பகல் வரை 1000 இடங்களில், குறிப்பாக 800 கிராம பகுதிகளிலும், சென்னையில் 200 இடங்கள் என்கின்ற வகையிலும் இந்த சிறப்பு காய்ச்சல் முகாம் நடத்தப்படவிருக்கிறது. இளநிலை மருத்துவ படிப்பிற்கான நீட் தேர்வுக்கு திங்கட்கிழமை முதல் விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளநிலை படிப்பிற்கான சேர்க்கை நீட் நுழைவுத் தேர்வு மூலம் நடத்தப்படுகிறது. அந்த வகையில் நடப்பாண்டு நீட் நுழைவுத் தேர்வு மே 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனை எழுத விரும்பும் மாணவர்கள் தேசிய தேர்வு முகமையின் அதிகாரப்பூர்வ இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்க வேண்டும். இந்நிலையில் திங்கட்கிழமை முதல் நீட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மண்டைகாடு பகவதி அம்மன் கோவில் மாசி கொடை திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைகாடு பகவதி அம்மன் கோவிலில் பெண்கள் இருமுடிக்கட்டுடன் வந்து பொங்கலிட்டு வழிபாடு நடத்துவது வழக்கம். இந்த கோவிலில் இந்த ஆண்டு மாசி கொடை விழாவிற்காக தந்திரிகள் கொடியை ஏற்றி வைத்தனர். இந்த நிகழ்ச்சியில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், அமைச்சர்கள் சேகர் பாபு, மனோஜ் தங்கராஜ் உட்பட ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். 10 நாட்கள் விழா நடைபெறும் நிலையில் நாள்தோறும் அம்மனுக்கு தினமும் 3 கால பூஜைகள், சாயரக்ஷ பூஜை, அத்தாள பூஜை நடைபெறுகின்றன. சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் கரியமலை சாத்தையனார் ராவுத்தராயர் கோவிலில் புரவி எடுப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கொண்டாடப்படும் விழாவில் புரவி பொட்டலில் இருந்து நேர்த்திக்கடனாக பக்தர்கள் கொண்டு வந்த புரவிகள்
காளைகள், மதளைகள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட புறவைகளை பக்தர்கள் தலையில் சுமந்து சென்று வழிபட்டனர். விழாவில் பட்டமங்கலம், கண்டரமாணிக்கம், திருப்பத்தூர், திருக்கோஷ்டியூர், நைனார்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா முழக்கத்துடன் சாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குறவர் இன மக்கள் நடத்தி வரும் போராட்டத்திற்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் நேரில் சென்று ஆதரவு தெரிவித்தார். ஜாதி சான்றிதழ் இல்லாததால் கல்வி தடைபடுவதாகவும் சலுகைகள் கிடைக்கவில்லை என்றும் குற்றம் சாட்டி திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு 7வது நாளாக குறவர் இன மக்கள் போராட்டத்தை நடத்தினர். போராட்டக்காரர்களை நேரில் சந்தித்த நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அரசு இவ்விவகாரத்தை கவனத்தில் எடுத்து உடனடியாக தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தினார். மத்திய பிரதேசத்தில் பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை அம்மாநில முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தார். சிவராஜ் சிங் சௌகானின் பிறந்தநாளை ஒட்டி அம்மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதன் ஒரு பகுதியாக பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை சிவராஜ் சிங் தொடங்கி வைத்தார். 5 ஏக்கருக்கும் குறைவான நிலம் மற்றும் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு மிகாமல் உள்ள 23 முதல் 60 வயதுக்குட்பட்ட பெண்கள் விண்ணப்பிக்கலாம். இந்நிலையில் பயனாளர் ஒருவரின் படிவத்தை ஆன்லைனில் முதலமைச்சரே விண்ணப்பித்தார். மத்திய பிரதேசத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆளுநர்கள் மூலம் மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான நல்லிணக்கத்தை சிதைப்பதாகவும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் பிரதமர் மோடிக்கு 9 அரசியல் கட்சித் தலைவர்கள் கடிதம் எழுதியுள்ளனர். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மான், ஃபருக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ், சரத் பவார், உத்தவ் தாக்கரே மற்றும் அகிலேஷ் யாதவ் ஆகியோர் எழுதியுள்ளனர். அதில் இந்தியா ஜனநாயக நாட்டிலிருந்து ஏதேச்சதிகாரம் கொண்ட நாடாக மாறுவதாகவும் மத்திய முகமைகளை ஆளும் கட்சி தவறாக பயன்படுத்துவதாகவும் சாடியுள்ளனர். டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சிபிஐ கைது செய்தது அடிப்படை ஆதாரமற்றது என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிரா மாநிலம் எவத்மால் பகுதியில் சாலைக்கு அடியில் பதிக்கப்பட்டிருந்த குழாய் வெடித்து சிதறியதில் சாலையில் பைக்கில் சென்று கொண்டிருந்த பெண் காயமடைந்தார். சனிக்கிழமை காலை 8 மணி அளவில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. அப்போது மக்கள் நடமாட்டம் அதிகம் இல்லாததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மலேசியாவில் கொட்டிய கனமழையால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 4ஆக உயர்ந்துள்ளது. கடந்த 1991ஆம் ஆண்டுக்கு பிறகு மிக அதிக அளவாக கடந்த 4 நாட்களில் மலேசியாவில் கனமழை கொட்டியது. இதனால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பால் 41,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். 6 மாகாணங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் வெள்ள பாதிப்புகளில் இருந்து மக்கள் மெல்ல மீண்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நைட்ரஜன் உரங்களை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து பெல்ஜியம் தலைநகர் பிரசல்ஸில் விவசாயிகள் சாலையில் டிராக்டரை நிறுத்தி போராட்டம் நடத்தினர். ஒரே நேரத்தில் 2700 டிராக்டர்களை நகருக்குள் விவசாயிகள் கொண்டு வந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கால்நடை வளர்ப்பு மற்றும் விவசாய துறைகளில் நைட்ரஜன் பயன்பாட்டை குறைக்க வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்தினர். பன்றி வளர்ப்பால் ஏற்படும் நைட்ரஜன் வெளியேற்றத்தையும் கட்டுப்படுத்த அவர்கள் வலியுறுத்தினர். அமெரிக்காவின் ஓஹியோ மாகாணத்தில் சரக்கு ரயில் தடம் புரளும் காட்சி வெளியாகியுள்ளது. ஸ்பிரிங்ஃபீல்ட் அருகே கிளார்க் கவுண்டி பகுதியில் ரசாயனங்கள் மற்றும் எரிபொருள் ஏற்றி சென்ற சரக்கு ரயில் குடியிருப்புகளுக்கு அருகே தடம் புரண்டது. இதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த பகுதியில் வசிப்பவர்கள் வீடுகளை விட்டு வெளியே வர வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்தது.
ரஷ்யாவின் குரில் தீவுகளில் உள்ள எபாக்கோ எரிமலை பல கிலோமீட்டர் உயரத்திற்கு சாம்பலை வெளியேற்றி வருகிறது. ஆயிரத்து 156 மீட்டர் உயரம் கொண்ட மலையில் கடந்த சில நாட்களாக சாம்பல் வெளியேறி வருகிறது. மிகப்பெரிய எரிமலை வெடிப்பு ஏற்படவும் வாய்ப்புள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். பனி படர்ந்த மலைத்தொடரில் திடீரென சாம்பல் வெளியேற்றி வரும் நிலையில் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. பாஜகவில் இருந்து விலகிய கட்சியின் ஐடி பிரிவு தலைவர் நிர்மல்குமார் இபிஎஸ் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தார். பாஜகவில் தொழில்நுட்ப பிரிவு தலைவராக இருந்த நிர்மல்குமார் கட்சியிலிருந்து விலகினார். தன்னுடைய விலகல் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பாஜக தமிழக தலைமை கட்சி நிர்வாகிகளையும் தொண்டர்களையும் வேவு பார்த்து ஆனந்தம் அடைவதாக விமர்சித்துள்ளார். இடத்திற்கேற்ப நடித்து ஏமாற்றுவதாகவும் தான் தோன்றித்தனமாக செயல்படுவதால் கட்சி அழிவு நோக்கி செல்வதாகவும் தமிழக பாஜகவிற்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே அண்ணாமலை மிகப்பெரிய கேடு என்றும் நிர்மல்குமார் சாடியுள்ளார். தான் சட்ட போராட்டம் நடத்தி வரும் ஒரு அமைச்சருடன் வெளியில் வீராவேசமாக பேசிவிட்டு திரைமறைவில் அண்ணாமலை பேரம் பேசுவதாகவும் நிர்மல்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். இதனிடையே எடப்பாடி பழனிசாமியை அவரது இல்லத்தில் சந்தித்த நிர்மல்குமார் அவர் முன்னிலை வன்கொடுமை போன்று பரமக்குடியில் நடந்துள்ளதாக தெரிய வருகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். இச்சம்பவத்தில் முக்கிய புள்ளிகளுக்கும் காவல்துறையில் உள்ள சிலருக்கும் தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதால் வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். அடுத்ததாக ஒரு நிமிட தொகுப்புகளை பார்க்கலாம். சென்னை குரோம்பேட்டையில் தெருநாய் விரட்டியதில் இருசக்கர வாகனத்தில் இருந்து தவறி விழுந்த பெண் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கடந்த 24ஆம் தேதி இரவு குரோம்பேட்டை காந்தி நகரில் இருசக்கர வாகனத்தில் 3 பேர் சென்றபோது தெருநாய் விரட்டியது. அதில் வாகனம் நிலை தடுமாறிய போது கீழே விழுந்ததில் பின்பக்கத்தில் அமர்ந்திருந்த தேன்மொழியின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த தேன்மொழி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். குரோம்பேட்டை பகுதியில் அதிகரித்துள்ள தெருநாய்களை கட்டுப்படுத்த மாநகராட்சி உரிய நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் சாலையில் விளையாடிக் கொண்டிருந்த 4 குழந்தைகளை வெறிநாய் கடித்து குதறியுள்ளது. 3 குழந்தைகளுக்கு லேசான காயம் ஏற்பட்ட நிலையில் ஹோம்நாத் என்ற சிறுவன் மட்டும் படுகாயத்துடன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தெருநாய்களை பிடிக்க நகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நகராட்சி நிர்வாகத்தை ஏற்கனவே சொன்னோம், அவங்க விலங்கினத்தை பிடிக்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது. நாங்கள் மேலிடத்தில் ஆர்டர் வந்தால் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தகவல் சொன்னாங்க அவங்க. ஆனால் இது வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை, ஒரு நடவடிக்கை எடுக்கல. முன்னதாக சென்னையில் பொதுமக்களுக்கு இடையூறாக சுற்றித் திரிந்த 297 தெருநாய்கள் பிடிக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி தெரிவித்துள்ளது. அம்பத்தூரில் 38 நாய்களும், வளசரவாக்கத்தில் 24 நாய்களும், அடையாறில் 23 நாய்களும் பிடிக்கப்பட்டுள்ளன. மேலும் 268 நாய்களுக்கு இன கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. தெருநாய்கள் தொல்லை தொடர்பாக 1913 என்ற எண்ணில் பொதுமக்கள் புகார் அளிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே ஆட்டோ மீது லாரி மோதிய விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உயிரிழந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் ஊரப்பாக்கத்தைச் சேர்ந்த குமரகுரு என்பவர் குடும்பத்துடன் மேல்மலையனூர் கோவிலுக்கு சென்றுவிட்டு ஆட்டோவில் வீடு திரும்பினார். திண்டிவனத்தை அடுத்த தீவனூர் அருகே வந்தபோது எதிரே வந்த லாரி ஆட்டோ மீது மோதியது. தார் ஏற்றிச் சென்ற அந்த லாரி ஆட்டோவை சிறிது தூரம் இழுத்து சென்று கவிழ்ந்தது. இந்த கோர விபத்தில் ஆட்டோவில் பயணம் செய்த குமரகுரு, அவரது மனைவி மஞ்சுளா, 4 வயது மகன் விஜயன் மற்றும் உறவினர் குருமூர்த்தி ஆகிய 4 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு சென்று உடல்களை மீட்ட காவலர்கள் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தப்பி ஓடிய லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். தமிழ்நாடு மற்றும் பீகார் இடையிலான பிரச்சனையில் மத்திய அரசு இதுவரை வாய் திறக்காதது ஏன் என்று அம்மாநில துணை முதலமைச்சர் தேஜஸ்வி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புலம்பெயர் தொழிலாளர்கள் நலனில் அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார். மேலும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் மீதான தாக்குதலை ஒருபோதும் பீகார் மற்றும் தமிழ்நாடு அரசு பொறுத்துக் கொள்ளாது என்று அவர் கூறியுள்ளார். இந்நிலையில் இரு மாநிலங்களுக்கிடையே ஏற்பட்டுள்ள பிரச்சனையை தீர்க்க மத்திய அரசு முன்வர வேண்டும் என்றும் தேஜஸ்வி வலியுறுத்தியுள்ளார். दो राज्यों का मामला है तो इसमें भाई भारत सरकार का क्या काम कर रहे हैं लोग? भारत सरकार का कंसर्न आपको दिखे इस पूरे मामले में? தமிழ்நாட்டில் புலம்பெயர் தொழிலாளர்கள் மீது தாக்குதல் நடைபெறவில்லை என்று பீகார் பாஜக தலைவரிடம் அண்ணாமலை தெரிவித்ததாக தேஜஸ்வி குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு உதவி எண்களும் வழங்கப்பட்டு இருப்பதாக அவர் கூறினார். இருப்பினும் உண்மையை கண்டறிவதற்கு பீகார் அரசு தமிழ்நாட்டிற்கு குழுவை அனுப்பியிருப்பதாக தேஜஸ்வி தெரிவித்துள்ளார்.
உள்ள கீழாத்தூர் ஊராட்சியில் இடம் தேர்வு செய்யப்பட்டு கலைக்கல்லூரி கட்டுவதற்கான பணிகள் தொடங்கப்பட்டுள்ளது. அடிக்கல் நாட்டு விழாவில் பேசிய அமைச்சர், தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்றான அரசு கலைக்கல்லூரி அமைத்து தரப்படும் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக கூறினார். இந்த இடத்தை இந்த கிராமத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் மிக கண்ணியத்தோடு இந்த இடத்தை பாதுகாத்து வைத்ததனால் இன்றைக்கு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கலை அறிவியல் கல்லூரி அமைவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை நான் நம்புகிறேன். செங்கல்பட்டில் சாலை ஓரங்களில் குப்பை கழிவுகள் எரிக்கப்படுவதால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகின்றனர். குப்பைகளை கொட்ட போதுமான இடமில்லாததால் அவற்றை நகராட்சி ஊழியர்கள் ஆங்காங்கே தீயிட்டு கொளுத்தி வருகின்றனர். இந்த வகையில் செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகே ரயில்வே மேம்பாலத்தின் அடியில் குப்பைகள் எரிக்கப்படுவதால் அந்த பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. மதுரை இம்மையிலும் நன்மை தருவார் திருக்கோயிலில் மாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி நேற்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து இன்று நடந்த தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று நமச்சிவாய முழக்கத்துடன் தேரை வடம்பிடித்து இழுத்தனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே மக்னா யானை உயிரிழந்தது. நெல்லித்துறை காப்புக்காடு மானார் சரக வனப்பகுதியில் சோதனை மேற்கொண்ட வனச்சரக ஊழியர்கள் மக்னா யானை இறந்து கிடப்பதை பார்த்து உயரதிகாரிகளுக்கு தகவல் கொடுத்தனர். அதனைத் தொடர்ந்து அங்கு வந்த கால்நடை மருத்துவர்கள் யானையின் உடலை உடற்கூறாய்வு செய்தனர். உடல்நலக்குறைவு காரணமாக யானை இறந்திருக்கலாம் என முதற்கட்ட அறிக்கையில் தெரிய வந்தது. திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கால்வாயில் சிக்கிக் கொண்ட கன்றுக்குட்டியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இரவு நேரங்களில் மாடுகள் தங்குவது என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இன்று காலை கன்றுக்குட்டி ஒன்று அங்குள்ள கால்வாய்க்குள் சிக்கிக் கொண்டது. தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் அரை மணி நேரம் போராடி அதை மீட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக நடைபெற்ற கிரிக்கெட் போட்டியில் 32 அணிகள் பங்கேற்றுள்ளன. நிம்மியம்பட்டு கிராமத்தில் நாள் ஒன்றுக்கு 8 அணிகளுக்கு என்ற விகிதத்தில் 4 நாட்கள் போட்டிகள் நடைபெற உள்ளன. இதில் வெற்றி பெறும் அணிக்கு 1 லட்சம் ரூபாயும், இரண்டாவது பரிசாக 75,000 ரூபாயும் வழங்கப்படுகிறது. கரூர் மாவட்டம் குளித்தலை கடம்பனேஸ்வரன் கோயிலில் மாசி மகப்பெரு திருவிழாவை முன்னிட்டு தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 25ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி தினமும் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். 9ஆம் நாளான இன்று நடைபெற்ற தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் அருகே பாமக மகளிர் அணி நிர்வாகி கொலை வழக்கில் அவருடன் தொடர்பில் இருந்தவர் உட்பட 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரெங்கசமுத்திரம் கிராமத்தைச் சேர்ந்த மாரியம்மாள் வெள்ளிக்கிழமையன்று இளவன்குளம் ரயில்வே தண்டவாளம் அருகில் சடலமாக கிடந்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் மாரியம்மாள் மீது சந்தேகம் ஏற்பட்டு கழுத்தை நெரித்துக் கொன்ற முத்து காலாடி என்பவரையும் அவருக்கு உதவிய சுப்பையா என்பவரையும் கைது செய்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் நெடுஞ்சாலையில் ஒற்றை யானை உலா வருவதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்துள்ளனர். கோத்தகிரி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தனியார் தோட்டங்களில் காப்பி பழங்களை உண்பதற்காக அவ்வப்போது காட்டு யானைகள் கூட்டமாக வந்து செல்கின்றன. அந்த கூட்டங்களில் இருந்து பிரிந்த யானை ஒன்று முள்ளூர் பகுதியில் சுற்றித் திரிகிறது. இதனை அடர்ந்த காட்டுப்பகுதிக்குள் விரட்ட மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பூர் அருகே பேருந்தில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டுவரப்பட்ட 40 லட்சம் ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர். கஞ்சா கடத்தல் தொடர்பாக அவினாசி காவல்துறையினர் படங்கரை பகுதியில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆந்திராவிலிருந்து கோவை சென்ற ஆம்னி பேருந்தை சோதனை செய்தபோது கனராம் என்பவரிடம் 40 லட்சம் ரூபாய் பணம் இருந்தது. உரிய ஆவணங்கள் ஏதும் இல்லாத நிலையில் அது பறிமுதல் செய்யப்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலம் அருகே வெட்டுக்குளம் தரைப்பாலத்தில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பற்றி எரிந்தது. விஜய் என்பவர் தனது நண்பரின் காரில் ஆட்களை ஏற்றிக்கொண்டு ஆர்எஸ் மங்கலத்திற்கு சவாரி சென்றுள்ளார். அப்போது காரின் முன்பக்கத்தில் இருந்து புகை வெளியாகி தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து அனைவரும் வெளியே இறங்கிவிட்டு தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் அளித்துள்ளனர். அவர்கள் வந்து தீயை அணைப்பதற்குள் கார் முழுவதும் எரிந்து சேதமடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள மங்காடு நாகமுட்டம் நாகராஜ கோயிலில் ஆயில்ய திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 27ஆம் தேதி விழா தொடங்கி இறுதி நாளான இன்று ஆயிரக்கணக்கான பெண்கள் மஞ்சள் பொங்கல் வைத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோயிலில் உள்ள சாலையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நீண்ட வரிசையில் நின்று புத்தம்புது பானையில் பொங்கலிட்டனர். வார விடுமுறை தினம் என்பதால் கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்தது. கொடைக்கானலில் நிலவும் இதமான காலநிலையை அனுபவிக்க தமிழகம் மட்டுமின்றி கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவில் இருந்தும் ஏராளமான மக்கள் வந்துள்ளனர். அவர்கள் மோயர் சதுக்கம், பைன் மர சோலை, பில்லர் ராக், குணா குகை உள்ளிட்ட பகுதிகளை சுற்றி பார்த்ததுடன் படகு மற்றும் குதிரை சவாரி செய்து மகிழ்ந்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே கூலி தொழிலாளியின் வீட்டில் 18 சவரன் தங்க நகைகள் மற்றும் 4,30,000 ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அம்மானிப்பட்டு கிராமத்தில் கருப்பையா என்பவரின் வீட்டில் ஆள் இல்லாத நேரத்தில் புகுந்த கொள்ளையர்கள் அங்கிருந்த பீரோவை உடைத்து நகைகள் மற்றும் பணத்தை திருடிச் சென்றனர். காதணி விழா நடத்தியதன் மூலம் கிடைத்த மொய்ப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. பழனி தண்டாயுதபாணி கோயிலில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்ததால் சுவாமி தரிசனம் செய்ய 3 மணி நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாட்கள் மண்டல பூஜை நடைபெறுவதாலும் ஞாயிற்றுக்கிழமை என்பதாலும் பழனிக்கு பக்தர்கள் வருகை அதிகரித்துள்ளது. இதனால் ரோப்கார் மற்றும் விஞ்ச் சேவைகளை பெற நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றனர். அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.